அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். ரேவதி வீட்டுக்கு வந்த உடனே தங்கராஜ் என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்னு தங்கராஜோட அம்மா கிட்ட சொன்னதால, இனி தங்கராஜ் நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு தங்கராஜோட அம்மா ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. உடனே தங்கராஜ் வந்து, என்ன ரேவதி இதெல்லாம், நீ எதுக்காக வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மா கிட்ட எதுக்காக இந்த உண்மையை சொல்லணும், என் அம்மா கிட்ட எதுக்காக நீ கேள்வி கேட்கணும், இப்ப பாத்தியா என் அம்மா என்ன புரிஞ்சுக்காம இனி என்கிட்ட நீ பேசவே பேசாத தங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே என் தங்கச்சி எங்களை விட்டு பிரிஞ்சுட்டா, இப்ப என் அம்மாவும் என்கிட்ட பேசாம இருந்தா என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும். என்ன ரேவதி, எதுக்காக இப்படிலாம் உண்மையை சொன்னேன், உன்னை பத்தின உண்மையை உங்க வீட்டில் நான் சொன்னதால, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்ததால இப்படி எனக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினைச்சியா அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க நீங்க, நான் பேசின உண்மையை என் அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்க, எதுக்காக இந்த உண்மையை சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு, நான் சரியா தானே பேசியிருக்கேன், நீ சொன்ன உண்மையை தானே சொன்னேன்னு சொன்னீங்க, அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. இப்போ நீங்கள் சொன்ன உண்மையை உங்கள் அம்மா கிட்ட நான் சொன்ன, என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்க, நானும் உண்மையை தானங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, போதும் ரேவதி, இப்படிலாம் நீ பேசுவ பிரச்சனை செய்வேன்னு நான் யோசிக்கவே இல்லை. எவ்வளோ அமைதியாக இருந்துட்டு இப்போ என் அம்மா கிட்ட உண்மையை சொல்கிறேன்னு என்னையே வசமாக மாட்டி விட்டுட்டல, உன்கிட்ட இனி எந்த உண்மையும் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க, நீங்கள் சொன்ன உண்மையை உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், இதில் என்னங்க தப்பு இருக்குது, நீங்கள் மட்டும் எங்கள் வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் தேவையில்லாமல் நான் உங்ககிட்ட சொன்ன உண்மையை சொன்னீங்க, இதனால் என் அப்பா அம்மா என்னை பற்றி என்ன யோசிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலையே. நான் உண்மையை தான் பேசுவேன், அதனால தான் நீ பேசின உண்மையை சொன்னேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் இப்போ நல்லா அனுபவிக்கிறீங்க. பரவாயில்ல, அத்தை உங்ககிட்ட பேச மாட்டேன்னு மட்டும்தான் சொன்னாங்க, ஆனால் என் அம்மாவும் அப்பாவும் என்னை இனி புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போனாலும் என்கிட்ட பேச மாட்டாங்க. இதே நிலமையில தானே நானும் இருந்திருப்பேன். என்னை பற்றி நீங்கள் யோசிக்காதப்ப உங்களை பற்றி நான் மட்டும் எதுக்கு யோசிக்கணும். அதனால தான் நீங்கள் பேசின உண்மையை சொன்னேன், நான் சரியாக தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே தன்னுடைய ரூமுக்கு கிளம்பி வராங்க ரேவதி. இங்கே தன்னுடைய அம்மா பேசுனதை நினச்சி பார்த்து தங்கராஜ் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. வேணும்னே ரேவதி இந்த உண்மையை என் அம்மா கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான் ரேவதி இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கான்னு எனக்கு புரியுது. ரேவதி, நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன். நீ வந்து என் அம்மா கிட்ட இந்த உண்மையை சொல்லியிருக்க கூடாது, என் அம்மா கிட்ட நீ கேள்வி கேட்டிருக்கவே கூடாது. என் அம்மா என்னை புரிஞ்சுக்காம இனி என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் ரேவதி அப்படின்னு ரேவதி மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு தங்கராஜ். ஆனால் ரேவதி யோசிக்கிறாங்க, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். என் வீட்டுக்கு வந்து தேவையில்லாமல் பேசின தங்கராஜுக்கு இன்னைக்கு சரியான பதில் கொடுத்துருக்கேன். எப்படி தங்கராஜ் இவ்வளோ நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாரோ, அதே மாதிரி இப்போ நான் தங்கராஜோட அம்மா கிட்ட இந்த உண்மையை சொன்னதால தங்கராஜ் பதில் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாரு. இதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. ரேவதி நினைக்கிறாங்க, இப்படி தங்கராஜுக்கு சரியான பதில் கொடுத்தாதான் இனி தங்கராஜ் என்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாமல் இருப்பார் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரேவதி. இங்கே மலர் எப்பயும் போல் கிச்சனில் இருக்க வேலையை செய்யும்போது அங்கே வந்து ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, என்ன மலர் நீ மட்டும் கிச்சனில் இருக்க வேலையை செய்கிற, ஆமாம் அழகுமதி இந்த கிச்சன் பக்கம் வரவே மாட்டாளா, அப்போ சுரேஷுக்காக எப்போ தான் அழகுமதி சமைச்சு கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களே, அழகுமதியை கூப்பிட்டு நீங்கள் பேச வேண்டிதானே அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு அழகுமதி மறுபடியும் பிரச்சனை செய்கிறதுக்காகவா, வேண்டவே வேண்டாம், அழகுமதிக்கிட்ட நான் என்ன பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டா, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அத்தை அழகுமதி நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த வேலையை சரியாக செய்வாங்க, அழகுமதி இப்போ வீட்டில் தானே இருக்காங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, நான் ரெஸ்ட் எடுத்தா பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்தா அப்புறம் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறது, முதல்ல அழகுமதியை வர சொல்லு மலரு, கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் நீ மட்டும் தனியாக பார்க்கணுமா, என்னதான் இருந்தாலும் நீ இந்த வீட்டு மூத்த மருமக, அழகுமதியும் இந்த வீட்டில் இருக்க வேலையை செய்ய வேண்டாமா, இப்போ தான் வேலைக்கு போகலையே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் கூப்பிட்டு வரேன் அத்தை அழகுமதியை அப்படின்னு சொல்லிட்டு மலர் வராங்க. ஆனால் அழகுமதி அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அம்மா இந்த வேலை எப்படியாவது நிரந்தரமாக கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் வேலைக்கு வரவே வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அழகுமதியோட அம்மா ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அழகுமதி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. மலர் யோசிக்கிறாங்க, இப்போ எப்படி அழகுமதியை கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறதுக்காக ராஜலக்ஷ்மி அத்தை வர சொல்கிறாங்கன்னு பேச முடியும் அப்படின்னு மலர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, மலரக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ராஜலக்ஷ்மி அத்தை உன்னை கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன்னு சொல்கிறாங்க, நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. அழகுமதி சொல்கிறாங்க, ராஜலக்ஷ்மி அத்தை என்கிட்ட பேசவே மாட்டாங்க, இப்போ எதுக்கு என்னை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து என்னன்னு கேளு, பொறுமையாக பேசு அவ்வளவுதானே அப்படின்னு அழகுமதியை கூப்பிட்டு வராங்க மலர்.
அழகுமதி கிட்ட வந்து ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, என்ன அழகுமதி, ரொம்ப நேரமா ரூமில் அப்படி என்ன வேலை செஞ்சிட்ருக்க? இல்லை கிச்சனில் இருக்க வேலையை நீ செய்யலாமே. நீ தான் இப்போ வேலைக்கு போகலையே, அப்புறம் மலர் மட்டும்தான் கிச்சனில் இருக்க வேலையை செய்யணுமா? வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கணுமா? மலர் இந்த வீட்டோட மூத்த மருமக. ஆனால் என் பேச்சை கேட்டு எவ்வளோ பொறுப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேலையை செய்கிறா, நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறா. ஆனால் நீ என்ன, வேலைக்கு போனாலும் கிச்சன் பக்கம் வர மாட்டேங்கிற, வேலைக்கு போகலனாலும் கிச்சன் பக்கம் வர மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. ஏன் அப்படி உங்கள் அம்மா கிட்ட பேசணும்னா உங்கள் வீட்டுக்கே போக வேண்டியதானே, அங்கேயே இருக்க வேண்டியதானே, இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன்ல, இந்த துணியெல்லாம் துவைக்கணும், கிச்சனில் இருக்க வேலையை செய்யணும். மலர் எவ்வளோ நேரம் கிச்சனில் இருக்க வேலையை செய்ய முடியும்? இத்தனை வருஷம் மலர் எங்களை பொறுப்பாக பார்த்துக்கிட்டா, இப்போ நீயும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க, பொறுப்பாக இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லும்போது, எனக்கு மட்டும் இல்லை மலருக்கும் நீ காஃபி கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க. அத்தை, எனக்கு எதுக்கு அழகுமதி காஃபி கொடுக்கணும்? அத்தை, கிச்சனில் இருக்க வேலையை நான் செய்கிறேன். அழகுமதி உங்களுக்கு மட்டும் காஃபி எடுத்துகிட்டு வரட்டும்னு சொல்லும்போது, மலர் என் பேச்சை கேளு, நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. இப்படி உனக்காகவும் இங்கே அழகுமதி இந்த வேலையெல்லாம் செய்யணும். எத்தனை நாள் நீ தனியாகவே இந்த வேலையை செய்ய முடியும்? எனக்கு உன் மேலே நிறைய அக்கறை இருக்கு மலரு, அதனால தான் உனக்கும் காஃபி கொண்டு வர சொன்னேன். நீ தான் என்னை புரிஞ்சுக்க மாட்ட, ஆனால் உன் மேலே எனக்கு எவ்வளோ அக்கறை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. அதான் தெரியுமே, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, கொஞ்சம் கூட நான் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ராஜலக்ஷ்மியத்தை, என் மேலே உங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் அங்கே அழகுமதி மலருக்காகவும் ராஜலக்ஷ்மிக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மலர் அமைதியாக காஃபி குடிச்சிட்டு கிச்சனுக்கு வராங்க. ஆனால் ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, என்ன அழகுமதி, உனக்கு காஃபி போட தெரியாதா? அப்புறம் எப்படி எங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுப்ப? எப்போ பார்த்தாலும் மலர் தான் சமைச்சு கொடுக்குறான்னு உன்னை வந்து சமைக்க சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் உனக்கு காஃபி போட தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே, நான் காஃபி நல்லா போடுவேன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து மலர் சொல்கிறாங்க, இல்லை அழகுமதி, காஃபி ரொம்ப ருசியாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன மலரு, அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பொய் சொல்கிற? என்னால் இந்த காஃபியெல்லாம் குடிக்கவே முடியாது. மலரு, எனக்காக நீ காஃபி போட்டு தரியான்னு சொல்கிறாங்க. அத்தை, இதுக்கு முன்னாடியே இந்த வேலையை நானே செஞ்சுருப்பேன், எதுக்கு வேணும்னே அழகுமதி இந்த வேலையை செய்யணும்னு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்தா இந்த டம்ளரை இப்போ எடுத்துகிட்டு போவியா அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி கிட்ட. நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும்போது ராகவன் வராரு. என்னாச்சு ராஜலக்ஷ்மின்னு கேட்கும்போது, இல்லைங்க, அழகுமதிக்கு காஃபி போடக்கூட தெரியல, அப்புறம் எப்படிங்க வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துக்க முடியும்னு சொல்லும்போது, ஆமாம், மலர் சொல்கிறாங்க, இல்லை மாமா, அழகுமதி நல்லா தான் காஃபி போடுறா, அத்தை தான் தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது, உடனே மலர் அழகுமதி போட்ட காஃபியை ராகவன் கிட்ட கொடுக்குறாங்க. அழகுமதி போட்ட காஃபியை ராகவன் குடிச்சிட்டு, காஃபி ரொம்ப நல்லா இருக்கே, பரவாயில்ல அழகுமதி, நீ வந்து காஃபி நல்லா போட தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க, அழகுமதிக்கு சமைக்க தெரியல, காஃபி போட தெரியல நான் சொல்லிட்டு இருக்கேன், காஃபி ரொம்ப ருசியாக இருக்குன்னு பேசுகிறீங்க என்னங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன ராஜலக்ஷ்மி, நீ எதுக்கு வர வர இப்படி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிற? ஏற்கனவே நீ பேசின பேச்சால் அழகுமதி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே சுரேஷுக்கும் அழகுமதிக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இனியாவது நீ தான் பொறுமையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அழகுமதிக்கு காஃபி போட தெரியலனா, இப்போ நீ போட்ட காஃபி ருசியாக தான் இருக்குது, இருந்தாலும் நான் உனக்கு எப்படி காஃபி போடணும்னு சொல்லித்தரேன்னு பொறுப்பாக அந்த வேலையை நீ செய்ய வேண்டியதானே? எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தா எப்படி ராஜலக்ஷ்மி அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இந்த வீட்டில் இருப்பாங்க? நம்ம இப்படி பேசுகிறதுனால தான் ரேவதி இங்கே நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கவே மாட்டிக்கிறோன்னு நம்ம பொண்ணு ரேவதி யோசிக்கிறா. அதனால தான் தங்கராஜ் மாப்பிள்ளை கிட்ட இப்படிலாம் சொல்லியிருக்கா. நாம தான் வந்து இவங்களை புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே அழகுமதி போட்ட காஃபி ரொம்ப ருசியாக இருந்தது. நீ தேவையில்லாமல் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியா ராஜலக்ஷ்மி அப்படின்னு ராகவன் கேள்வி கேட்ட உடனே அழகுமதி சந்தோஷப்படுறாங்க. ராகவன் மாமா, நீங்கள் உண்மையாகவே என்னை பாராட்டி பேசுகிறீங்களா? எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாள் நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுக்கணும்னு தோணுது. எனக்கு சமைக்க தெரியலனாலும் மலரக்கா கிட்ட கேட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லா சமைச்சு கொடுப்பேன். ஆனால் ராஜலக்ஷ்மி அத்தை இப்படி பேசுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, இருந்தாலும் ராகவன் மாமா, நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அழகுமதி. பாத்தியா ராஜலக்ஷ்மி, நம்ம இப்படி நம்ம மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவங்க சந்தோஷப்படுவாங்க. நமக்காக அவங்க ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அவங்கள நம்ம புரிஞ்சுக்காம பேசினா கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனை தான் வரும்.
நீ இனியாவது பொறுமையா இரு ராஜலக்ஷ்மி, இப்படி தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அங்கிருந்து கிளம்புறாரு. ராஜலக்ஷ்மி ரொம்ப கோவமா அழகுமதியை பார்க்குறாங்க. இந்த அழகுமதிக்கு என் வீட்டுக்காரர் ராகவன் சப்போர்ட் பண்றாரே அப்படின்னு அழகுமதி மேலையும் மலர் மேலையும் ரொம்ப கோவமா இருக்காங்க ராஜலக்ஷ்மி. ஆனா ராகவன் பேசுனதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க அழகுமதி. மலர் அழகுமதி கிட்ட சொல்றாங்க, பாத்தியா அழகுமதி, வர வர ராகவன் மாமா நமக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ராஜலக்ஷ்மி அத்தை வேணும்னே பிரச்சனை செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் ரேவதிக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசினாரு ராகவன் மாமா. அதே மாதிரி தங்கராஜன் அண்ணனை புரிஞ்சுக்கிட்டாரு ராகவன் மாமா. ஆனால் ராஜலக்ஷ்மி அத்தை தான் வேணும்னே பிரச்சனை செய்யணும்னு நீ காஃபி போட்டு கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எவ்வளோ அமைதியாக இருக்காங்க பார்த்தியா? ஏன்னா ராகவன் மாமா நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே ராகவன் மாமா மனசு மாறிட்டாரா? நமக்காக ராகவன் மாமா பேசுவார், சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. இருந்தாலும் ராஜலக்ஷ்மி அத்தை இனி கண்டிப்பாக நம்மக்கிட்ட பேசி தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நானும் இனி பொறுப்பாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கணும். நான் என் அம்மா கிட்ட நடந்த உண்மையை சொன்னேன். அவங்க என்கிட்ட ஆறுதலாக பேசினாங்க. ஆனால் இப்போ ராகவன் மாமா எனக்காக சப்போர்ட் பண்ண உடனே நான் எல்லா பிரச்சனையும் மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் பொறுப்பாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்க போகிறேன்னு சொல்லும்போது உடனே மலர் சொல்கிறாங்க, இருந்தாலும் நீ மறுபடியும் பெரிய வேலைக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமாக உனக்கு நீ நினச்ச மாதிரியே பெரிய வேலை கிடைக்க தான் போகுது. அப்போ கண்டிப்பாக ராகவன் மாமா உனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ராஜலக்ஷ்மி அத்தையால் இனி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்ன உடனே அழகுமதி சந்தோஷப்படுறாங்க. மலருக்கு உதவி செய்கிறதுக்காக கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் அழகுமதி செய்கிறாங்க. அந்த சமயம் சுரேஷ் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே மலர் சுரேஷ்க்கு தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. உடனே, என்ன மலரணி இன்னைக்கு அழகுமதி கிச்சனில் இருக்க வேலையை செய்கிறா? உண்மையாகவே உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்தாளா இல்லை வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காளா அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷு என்ன பேசுகிற? அழகுமதி இந்த வீட்டோட மருமக, என்ன வேலை செய்யணும்னு கேட்டு அவ்வளோ நல்லா வேலையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு ராகவன் மாமாவுக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க அழகுமதி. அதனால அழகுமதிக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு. ராகவன் மாமா அழகுமதியை பாராட்டி பேசினாரு. நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் இப்போவே அழகுமதி கிட்ட சொல்கிறேன். அழகுமதி உனக்காகவும் காஃபி எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லும்போது, இல்லை அழகுமதி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அழகுமதி பிரச்சனை செய்ய மாட்டா. எப்போதான் நீ அழகுமதியை புரிஞ்சுக்க போறியே தெரியல சுரேஷு அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்கே அழகுமதி கிட்ட காஃபி போடணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே சுரேஷ் வந்ததை பார்த்துட்டு அழகுமதி ரொம்ப பொறுப்பாக சுரேஷ்க்கு காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. பரவாயில்லையே அழகுமதி, நான் சுரேஷ்க்கு நீ காஃபி போடணும்னு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இப்போவே நீ காஃபி கொண்டு கொடுத்துட்டியே, பாத்தியா சுரேஷு, நீ தான் அழகுமதியை புரிஞ்சுக்கல. ஆனால் அழகுமதி உன்னை எவ்வளோ பொறுப்பாக அக்கறையாக கவனிக்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் உண்மையா? அழகுமதி எனக்காக காஃபி கொண்டு கொடுக்குறாளா? அழகுமதிக்கு என் மேலே அவ்வளோ அக்கறை இருக்கா அப்படின்னு சுரேஷ் அழகுமதியை பற்றி யோசிக்கிறாரு. பரவாயில்லையே, அழகுமதி ரொம்ப நல்லா காஃபி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி செய்கிற ஒவ்வொரு வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு சுரேஷ். ரேவதி எப்பயும் போல சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் தங்கராஜ் வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய அம்மா கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது தங்கராஜோட அம்மா சாப்பிட வராமல் இருக்கிறாங்க. ரேவதி எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம் ரேவதி. தங்கராஜ் என்னை புரிஞ்சுக்காம இப்படி பேசினதுக்கப்புறம் நான் எதுக்காக இந்த வீட்டில் சாப்பிடணும்? நான் பேசாமல் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கே போகிறேன். தங்கராஜுக்காக தான் நான் இந்த வீட்டில் இருந்தேன். என் பையன் தங்கராஜே என்னை புரிஞ்சுக்கல. நீயும் என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குற. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க எனக்கு விருப்பமே இல்லை. நான் பேசாமல் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் போய் தங்கிக்கிறேன். என்னை புரிஞ்சிக்காம இப்படி பேசின தங்கராஜ் வீட்டில் என்னால் இருக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது, அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லியிருக்கக்கூடாது. அதனால தான் நீங்கள் தங்கராஜை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க. தங்கராஜ் உங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. அப்புறம் எதுக்காக உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும்? நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போ சாப்பிட வரவே மாட்டேன் ரேவதி. முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு. நான் நாளைக்கே எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க தங்கராஜோட அம்மா. ரேவதி தங்கராஜோட அம்மா கிட்ட பேசிட்டு அங்கேருந்து வரும்போது தங்கராஜ் ரேவதி கிட்டே சொல்கிறாரு, என்ன எங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா? எங்கள் அம்மாவை நீ நல்லா பார்த்துக்கிறியான்னு கேட்கும்போது, நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன். ஆனால் உங்கள் அம்மா உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. நாளைக்கு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக போகிறாங்களாம். நீங்கள் உங்கள் அம்மாவை சரியாக புரிஞ்சுக்கவே இல்லையா, அதனால் இனி இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன்னு பேசுகிறாங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது, போதும் ரேவதி, நீ தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்.
இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தா என் அம்மா எப்பயும் போல இந்த வீட்டில் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. வேணும்னே நீ தான் பிரச்சனை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் உண்மையை சொன்னேன், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களை பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க உங்க அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக அவங்கள பாராட்டி பேசுறீங்க. ஆனா என்கிட்ட என்ன சொன்னீங்கன்ற உண்மையை தெளிவா சொல்லிட்டேன். அவ்வளவுதானே? வேணும்னா வந்து சாப்பிடுங்க. இல்லையா நீங்களும் உடனே வேலைக்கு கிளம்புங்க. தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்யாதீங்க அப்படின்னு ரேவதி ரொம்ப கோவமா சத்தமா பேசுறாங்க. என்ன ரேவதி, ஏன் முன்னாடியே சத்தமா பேசுறியேன்னு சொல்லும்போது, ஆமாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனை செஞ்சிருக்கீங்க. யாரையும் புரிஞ்சுக்காம பேசுவீங்க. உங்க பேச்சை எல்லாரும் கேட்கணுன்றதுக்காக என்னெல்லாம் தேவையில்லாத வேலையை செஞ்சிருக்கீங்க. அப்ப நான் பொறுமையா தானே இருந்தேன். நீங்க என் பேச்சை கேட்டீங்களா? இப்ப உங்க அம்மா உங்கள பத்தி புரிஞ்சுகிட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தானே சொல்றீங்க. முதல்ல உண்மையை புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்க மட்டும்தான். உங்க அம்மாவ நீங்க சரியா புரிஞ்சுக்கல. இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க இனி இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. நீங்க உங்க அம்மாகிட்ட பேசி, அவங்களுக்கு புரிய வைங்க. அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கருந்து கிளம்பி வராங்க. உடனே தங்கராஜ் மெதுவா தன்னுடைய அம்மாவ பார்க்கறதுக்காக வராரு. "அம்மா, என்னம்மா? இன்னும் என்ன புரிஞ்சுக்காம, சரியா சாப்பிடாம இப்படியே இருந்தா? அம்மா, ஏற்கனவே நீங்க ரொம்ப முடியாம இருந்திருக்கீங்க. ரேவதி உங்கள நல்லதானம்மா பார்த்துக்கிறா. நீங்க சாப்பிட வாங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா." அப்படின்னு தங்கராஜ் வந்து தன்னுடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. உடனே தங்கராஜோட அம்மா பேசுறாங்க. "என்ன தங்கராஜு, நீ இப்படிலாம் பேசுனா நான் மனசு மாறிருவேனா? நீ என்ன புரிஞ்சுக்காம இருக்கும்போது நான் எப்படி இந்த வீட்ல இருக்க முடியும்? நீ என்ன நல்லா பார்த்துக்கிறேன்னு சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் உன்னை விட்டு கொடுக்காம பாராட்டி பேசினேன். இப்பதானே உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன சரியா புரிஞ்சுக்கவும் இல்லை, என்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கவும் இல்லை. நீ இவ்வளோ வசதியா இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். அது மட்டும் இல்லாம நீ என்ன புரிஞ்சுக்கலல்ல, கண்டிப்பா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக தான் போறேன். உன்னை பத்தின உண்மையை நான் சொல்ல தான் போறேன். இத்தனை நாள் உன்னை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். உனக்காக தான் இந்த வீட்டில் இருந்தேன். நீ என்னை புரிஞ்சுக்கல. நான் நாளைக்கே சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுவேன். நீ என்னை பற்றி யோசிக்க வேண்டாம். இனி நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் வேணும்னே ரேவதிக்கிட்ட இப்படிலாம் பேசவே இல்லைம்மா. ரேவதி தாம்மா தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு இப்படிலாம் பேசிட்டான்னு சொல்லும்போது, போதும் தங்கராஜ், இனி என்கிட்ட பேசாத. நான் இந்த வீட்டில் சாப்பிடவே மாட்டேன். ரேவதி என்கிட்ட வந்து உண்மையை சொன்னது உனக்கு பிடிக்கல. இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற. ஆனால் ரேவதி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீ என்னை பற்றி யோசிக்காம பேசியிருக்க. உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம பேசியிருக்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச ஒன்றுமே இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா? நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருந்த. அப்புறம் இப்போவே நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம்மா, நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு தங்கராஜ் பேசிட்டு அங்கேருந்து வரும்போது ரேவதி ரொம்ப சந்தோஷமா தங்கராஜை பார்க்குறாங்க. இப்படி தானே என் அம்மா அப்பா முன்னாடி பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னேன். அப்ப தங்கராஜ் எவ்வளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. வேணும்னே வந்து உண்மையை சொல்லிட்டேன். இனி நீ உங்க வீட்டுக்கு போக முடியாது. உன்னுடைய அப்பா அம்மா உன்னுடைய பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு என்னெல்லாம் பேசினாரு. இப்ப நான் வந்து சந்தோஷமா இருக்கேன். தங்கராஜ் பதில் பேச முடியாம இருக்காரு அப்படின்னு ரேவதி சந்தோஷப்படுறாங்க. உடனே அங்க வந்த தங்கராஜ் ரொம்ப கோவமா, வேணும்னே இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டல்ல. என் அம்மா என்கிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்றாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்றாங்க. என்னை பத்தின உண்மையை சொந்தக்காரங்க கிட்ட சொல்ல போறாங்களாம். நான் என் அம்மாவை புரிஞ்சுக்காம இருக்கேனா? என் அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் அம்மா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகவும் கூடாது. என் அம்மா எப்பயுமே என் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க. என்ன ரேவதி, வேணும்னே இப்படி பிரச்சனை செய்றியான்னு கேட்கும்போது, இல்லைங்க, நான் எதுக்காக பிரச்சனை செய்யணும்? ஏன் புரிஞ்சுக்காம பேசுறீங்கன்னு சொல்லும்போது, இப்படி என்னை வசமாக மாட்டி விட்டுட்டு சந்தோஷப்படுறல, நீ எப்படி இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கிறன்னு பார்க்குறேன். இனி நீ இந்த வீட்டில் சாப்பிடக்கூடாது, இந்த வீட்டில் தங்கவே கூடாது. நீ எப்பயுமே அங்கே வீட்டு வாசல்ல தான் உட்காந்துருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்போ நான் சமைக்க வேண்டாம், உங்களுக்காக எந்த வேலையும் செய்யக்கூடாது, அப்படிதானே? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் அங்கேயே உட்காந்துக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியல. ஏன்னா துணி துவைக்கணும், இங்கே வீடை சுத்தம் செய்யணும், சாப்பாடு செய்யணும், உங்கள் பசங்களை பார்த்துக்கணும், இங்கே வந்து அத்தைக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு வேலையாக செஞ்சாலும் நீங்கள் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதுக்குங்க நான் இந்த வீட்டில் இருக்கணும்? நீங்கள் செஞ்ச பிரச்சனையால தான் இப்போ அத்தை உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. நீங்கள் என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்களேன்னு சொல்கிறாங்க. என்னடி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க, நானும் பொறுமையாக இருக்கேன், ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை ரொம்ப கோவமாக பலார்னு வெளுத்து வாங்குறாரு தங்கராஜ். எங்கள் அம்மா என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னு நான்
கஷ்டப்படுறேன். நீ இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறியா? அப்படின்னு ரேவதி கிட்ட ரொம்ப கோவமா பேசும்போது ரேவதி சொல்றாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க செஞ்ச பிரச்சனையால உங்க அம்மா உங்கள புரிஞ்சுக்காம இருக்காங்க. ஆனா நீங்க என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, என்ன இப்ப இங்க நடந்த பிரச்சனைய பத்தி உங்க வீட்ல சொல்லப் போறியா? உங்க அப்பா ராகவன், ராஜலக்ஷ்மி எல்லாரும் என் பேச்ச தான் கேட்பாங்க. நீ என்னதான் என்ன பத்தி சொன்னாலும் அவங்க யாரும் நம்பவே மாட்டாங்க. வேணும்னா உங்க வீட்டுக்கு போய் இந்த உண்மைய சொல்லு. நானும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? என் வீட்ல இருக்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ரேவதி. ஆமா. அதனால தானே எங்க வீட்லயே இருக்க. இந்த வசதியான வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு உங்க வீட்ல எல்லாரும் என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த உண்மையை நீ சொன்னாலும் யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வேணும்னா உங்க வீட்ல போய் பேசி பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரேவதி ரொம்ப கோவமா அங்கிருந்து கிளம்பி வராங்க. ராகவன் ராஜலட்சுமி கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. அந்த சமயம் ரேவதி வந்து அழுதுகிட்டே வராங்க. ராகவன் வந்து ரேவதி என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஆனா ராஜலட்சுமி வந்து, "என்ன ரேவதி, தங்கராஜ் மாப்பிள வரலையா? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரேவதி நடந்த உண்மைய ராகவன் கிட்ட சொல்றாங்க. "அப்பா, நீங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு வேணும்னே இங்க தங்கராஜ் இப்படிலாம் பேசி பிரச்சனை செய்றாரு. நான் வந்து உண்மைய தான் சொன்னேன். ஆனா தங்கராஜ், என் அம்மா கிட்ட எப்படி இந்த உண்மைய சொல்லுவ? அதனால என் அம்மா என்கிட்ட பேசவே மாட்டிக்கிறாங்கன்னு இப்படி தேவையில்லாம பிரச்சனை செய்றாருப்பா. இதே மாதிரி நான் பேசின உண்மைய உங்க எல்லார்கிட்டயும் சொன்னப்ப நானும் இப்படி தானப்பா கஷ்டப்பட்டுருப்பேன். அத தங்கராஜ் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான்ப்பா பேசுனேன்னு" சொல்லும்போது, "இதுல எந்த தப்பும் இல்ல ரேவதி. தங்கராஜ் வீட்டுக்கு வரட்டும், நான் பேசுறேன். அதனால நீ பொறுமையா வீட்ல ரெஸ்ட் எடு. மலர், அழகுமதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன ரேவதி, என்னாச்சுன்னு சொல்லும்போது, ரேவதி கொஞ்ச நாள் நம்ம வீட்ல தான் இருக்க போறாங்க. ரேவதிய நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்றாங்க ராகவன். என்னங்க நீங்க? தங்கராஜ் மாப்பிள எந்த பிரச்சனையும் செஞ்சிருக்க மாட்டாரு. ரேவதி வேணும்னே நம்ம வீட்டுக்கு வரணுன்றதுக்காக இப்படி பொய் சொல்றான்னு சொல்லும்போது, அமைதியா இரு ராஜலக்ஷ்மி. தங்கராஜ் வர வர யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன செய்யணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம தேவையில்லாம பேசுறாருன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ரேவதி பேசின உண்மைய அப்படியே நம்மகிட்ட வந்து பேசினாரு. அது மட்டும் இல்லாம, ரேவதி நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாரு தங்கராஜ். இது எல்லாத்தையும் நானும் கவனிச்சேன். அப்ப ரேவதி அவங்க வீட்ல எவ்வளோ சந்தோஷமா இருப்பான்னு என்னால புரிஞ்சுக்க முடியாதா? நான் தங்கராஜ் கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு, ராகவன் தங்கராஜுக்கு ஃபோன் பண்றாரு. உடனே தங்கராஜ் ரொம்ப சந்தோஷமா, "சொல்லுங்க மாமா" அப்படின்னு சொல்றாரு. "என்ன மாப்பிள, என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரேவதி நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காளா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமான்னு சொல்றாங்க." "நான் வீட்டுக்கு வரேன் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஃபோனை வைக்கிறாரு. ஆனா ராகவன் தங்கராஜ் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. ஏன்னா, தங்கராஜ் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா எங்கள பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிக்கிறாரு. ரேவதி சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது. தங்கராஜ் மட்டும் எங்க வீட்ல வந்து ரேவதிய பத்தி பேசலாம். ஆனா தங்கராஜ பத்தி ரேவதி பேசக்கூடாதா? அதனால ரேவதி பக்கம் உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியும். தங்கராஜ் வரட்டும், நான் பேசிக்கிறேன்னு தங்கராஜ் மேல ரொம்ப கோவமா இருக்காரு ராகவன். ஆனா ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க. ரேவதிக்கு வேற வேலையே இல்ல. எவ்ளோ வசதியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. தங்கராஜ் பேச்ச கேட்டுட்டு அவங்க வீட்டு மருமகளா பொறுப்பா வீட்ல இருக்க வேலைய செய்யாம இப்படி நம்ம வீட்ல வந்து உட்காந்துருக்காளே! இதெல்லாம் சரியில்லன்னு எனக்கு புரியுது. ஆனா வீட்ல இருக்க எல்லாரும் ரேவதிக்கு சப்போர்ட் பண்றாங்களேன்னு ரேவதி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க ராஜலட்சுமி. என்னதான் ரேவதி என்ன பத்தி சொன்னாலும், ரேவதி வீட்ல உள்ள எல்லாரும் என் பேச்ச தான் நம்புவாங்க. என் பேச்ச தான் கேட்பாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. இங்க சுரேஷ், பாக்யராஜ், மலர், அழகுமதி எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. தங்கராஜ் வந்த உடனே, "எப்படி மாமா இருக்கீங்க? ரேவதி இங்க தானே இருக்கா? ரேவதிய கூப்பிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன்னு" சொல்லும்போது, "எதுக்கு மாப்ள? ரேவதி எதுக்கு உங்க வீட்டுக்கு வரணும்னு?" கேட்குறாரு ராகவன். "இல்ல மாமா, எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லும்போது, "என் பொண்ணு ரேவதிய பலார்ன்னு வெளுத்து வாங்கியிருக்கீங்க. எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொன்னா, உங்க பேச்ச நான் கேட்கணுமா? நீங்க உங்க அம்மாவ பத்தி என்னலாம் பேசியிருக்கீங்கன்னு ரேவதி சொன்னது சரிதானே? ரேவதி பேசினத எங்ககிட்ட வந்து சொல்வீங்க. ஆனா இதே மாதிரி ரேவதி செஞ்சா கேள்வி கேட்பீங்களா? நீங்க செய்றது மட்டும் சரின்னு நாங்க சொல்றோம்ல. அதே மாதிரி ரேவதிய புரிஞ்சுக்காம, நீங்க எதுக்காக இப்படிலாம் பிரச்சனை செய்றீங்க? இன்னைக்கு மட்டும் நீங்க பிரச்சனை செய்யல. எப்பயுமே ரேவதி கிட்ட இப்படி தான் பேசுறீங்க. இப்படி தான் நடந்துக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம, ரேவதி எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? மலரோட பிறந்தநாளுக்கு ரேவதி வந்தப்ப நீங்க வீட்ல எவ்வளோ பிரச்சனை செஞ்சீங்கன்னு இப்பதான் பாக்யராஜ் ரொம்ப தெளிவா என்கிட்ட சொன்னான். ஆனா இந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் பொறுமையாவே இருந்திருக்க மாட்டேன். நீங்க ரொம்ப வசதியா இருக்கீங்கன்றதுக்காக நான் உங்க பேச்ச கேட்கல. என் பொண்ணு ரேவதி உங்க வீட்ல மருமகளா இருக்கிறதுனால நானும் உங்க பேச்ச கேட்டேன். ஆனா நீங்க இப்படி ரொம்ப பேசுனீங்கன்னா நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும்?
ரேவதி பேசாம எங்க வீட்லயே இருக்கட்டும். ரேவதிய சரியா உங்களால பார்த்துக்கவும் முடியல. ரேவதி பேச்ச கேட்காம பிரச்சனை செய்றீங்க. ரேவதி உங்க வீட்ல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம இருந்தா, எதுக்கு என் பொண்ணு ரேவதி உங்க வீட்டுக்கு வரணும்? நீங்க முதல்ல உங்க அம்மாவ புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரேவதி கிட்ட கேள்வி கேட்கலாம். நீங்க இப்படி பிரச்சனை செய்வீங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசணுமா? என் பொண்ணு ரேவதிய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த உண்மைய சொல்றதுக்காக தான் உன்ன வர சொன்னேன். ஆனா, நீ மனசு மாறிட்ட. இனி எங்க பேச்ச கேட்பேன்னு நம்பி, ரேவதிய எப்படி உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்ப முடியும் தங்கராஜ்? அப்படின்னு சொல்லும்போது, மாமா என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. என்ன? இவ்வளோ நாள் பொறுமையா பேசின ராகவன், இப்படி பேசுறானேன்னு யோசிக்கிறியா? இத்தனை நாள் உண்மைய புரிஞ்சுக்காம இருந்தேன். உனக்கு சப்போர்ட் பண்ணேன். இனி அப்படிலாம் பேச முடியாது. ரேவதி உங்க வீட்டுக்கு வரணும்னா, உண்மையாவே நீ மனசு மாறணும். எங்கள புரிஞ்சுக்கணும். ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்டு இங்கேருந்து கூப்பிட்டு போ. இல்லையா, அப்படியே கிளம்பு. இந்த வீட்டு பக்கமே வராத தங்கராஜ். போனா போதுன்னு பொறுமையா இருந்தேன். என் பொண்ணு ரேவதிய புரிஞ்சுக்காம தினமும் நீ பிரச்சனை செய்வ. இந்த உண்மைய ரேவதி எங்ககிட்ட சொல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு இப்பதான் உன்னை பத்தி நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு என் பொண்ணு ரேவதியோட வாழ்க்கை முக்கியம். அதனால ரேவதி எங்க வீட்லயே இருக்கட்டும். ரேவதி உங்க வீட்டுக்கு வரணும்னா என் பொண்ணு ரேவதி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே தங்கராஜ் ரொம்ப கோவமா, என்ன பேசுறீங்க? ரேவதி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ரேவதியால தான் எங்க வீட்ல நிறைய பிரச்சனை வருது. என் அம்மா என்ன புரிஞ்சுக்காம கேள்வி கேட்குறாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. இப்படி இந்த பிரச்சனைக்கு காரணமே உங்க பொண்ணு ரேவதி தான். ரேவதி தான் தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்றா. ரேவதி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? உங்க வீட்ல உள்ள எல்லாருக்கும் நான் தான் சப்போர்ட் பண்றேன். நான் உதவி செய்யலைன்னா நீங்க எல்லாரும் எப்படி இந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லும்போது தங்கராஜ் மேல ரொம்ப கோவமா இருக்காரு ராகவன். உடனே தங்கராஜ் சொல்றாரு, நான் உங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன். என்னை புரிஞ்சுக்காம என்னையே எதிர்த்து பேசுறீங்களா? அப்படின்னு ரொம்ப சத்தமா பேசின உடனே இங்க ராகவன் ரொம்ப கோவமா தங்கராஜ பலார்னு வெளுத்து வாங்குறாரு. நீ எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம். என் பொண்ணு ரேவதிய புரிஞ்சுக்காம பிரச்சனை செஞ்சுட்டு எங்ககிட்டயே இப்படிலாம் பேசுறியா? நீ எங்க வீட்டு மாப்பிள்ளன்றதுக்காக பொறுமையா இருந்தேன். இனி நீ எங்க வீட்டுக்கு வரவும் வேண்டாம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம். ரேவதிய நாங்க நல்லபடியா பார்த்துப்போம் அப்படின்னு தங்கராஜ வெளுத்து வாங்கி, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இனி ரேவதியை நாங்கள் பார்த்துப்போன்னு சொல்லும்போது மறுபடியும் தங்கராஜ் ரொம்ப கோவமா ரேவதி கிட்ட பேசுறாரு. இதை பார்த்துட்டு இருந்த ராகவன் எல்லார் முன்னாடியும் தங்கராஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. இதுக்கு மேலே நீ பேசுன நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். எனக்கு என் பொண்ணு ரேவதியோட வாழ்க்கை தான் முக்கியம். முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு தங்கராஜுக்கு சரியான பதில் கொடுத்து அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாரு. தங்கராஜ் வேறு வழி இல்லாமல் எல்லார் முன்னாடியும் ராகவன் இப்படிலாம் பேசுவார்னு யோசிக்கவே இல்லை அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாரு. உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ரேவதிக்கு ராகவன் சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் தங்கராஜுக்கு சரியான பதில் கொடுத்தாதான் இனி ரேவதியை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு தங்கராஜ் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு ராகவன்.